கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 21 அதிகாரம் 17 வசனம். 3 தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் தன்னை 3 தரம் கேட்டதினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். உடனே அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு சீஷர்களோடு போஜனம் பண்ணுகிறார். போஜனம் பண்ணி முடித்த பின்பு பேதுருவை பார்த்து கேட்கிறார், யோனாவின் குமாரனாகி சீமோனே, என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 முறை கேட்கிறார். 3ஆம் முறை கேட்கும்போது பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறீர் என்று சொல்கிறார். ஏனென்றால் 3 முறை பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக 3 முறை மறுதலித்திருக்கிறார். இப்போ அவர் உயிர்த்தெழுந்த பின்பு திரும்பவும் பேதுருவோடு பேசுகிறார். பேதுரு வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் என்பதை அவர் கேட்கிறார். அப்போ அவர் நேசிக்கிறேன் என்பதை அவர் சொல்கிறார். 3 முறை கேட்கும்போதும் இதே வார்த்தையை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவும் 3 முறை என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். அவருக்கு அந்த ஊழியத்தை குறித்ததான அந்த ஊழிய அழைப்பை தேவன் கொடுக்கிறார். முதலாவது மீன் பிடித்துட்டு இருந்தவரை மனுஷனை பிடிக்கிற நாக்குவேன் என்று அழைக்கிறார். இப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்த பின்பும் திரும்பவும் பேதுருவோடு பேசுகிறார். ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்ததுனால, உயிர் பயத்தினால அவர் 3 முறை மறுதலித்து விட்டார். திரும்பவும் அவர் இயேசு கிறிஸ்துவை பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை சொல்கிறார். அப்பொழுது அவருக்கு அந்த ஊழிய அழைப்பை தேவன் கொடுக்கிறார். அப்படியாக நம்மளிடத்திலும் தேவன் இந்த மாதிரி நாம் அவரை நேசிக்கிறோம் என்றால் அவருக்காக நம்ம எதையாவது செய்ய வேண்டும் என்று தேவனை எதிர்பார்க்கிறார். நம்மளும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஊழியரோடு இணைந்து, சபையோடு இணைந்து எல்லாரும் ஊழியம் செய்யும்போது தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இந்த வசனத்தின் மூலமாக தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.